ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் நானி ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு வச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்றத வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார்த்தையை வந்து இங்கிலீஷில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த வேர்ஸ் இங்கிலீஷில் வந்து ஒரே நிமிஷம். The God of peace will soon crush Satan under your feet. The grace of our Lord Jesus be with you. ஸோ அப்படின்னு இங்கிலீஷில் பார்க்குறோம். ஸோ will soon crush Satan under your feet. God will soon crush Satan under your feet. இதை டாப்பிக்காக வைக்கலாம். ஸோ இட் வில் பி மச் பெட்டர். ஸோ ரைட், இந்த வார்த்தையினுடைய இத்தனை வியாக்கியானம், இன்டர்பிரிட்டேஷன் அல்லது ரெவலேஷன் அல்லது எக்ஸ்ப்ளனேஷன் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி வீக்லி வேர்ட் இப்போ வரைக்கும் கேட்காமல் இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இது போல் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு அப்புறம் நிச்சயமாக அதையும் பார்க்கலாம், கேட்கலாம். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்குற ரெஃபரன்ஸ் வந்து ரோமர் 16:20, ரோமரில் 16ஆம் அதிகாரம், அதில் வந்து 20ஆம் வசனம். அதில் நம்ம பார்க்குறபடி என்ன ரொம்ப சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இங்கே சமாதானத்தின் தேவன் அப்படின்ற வார்த்தைக்கும் அதுக்கப்புறம் சாத்தானே நம்மளுடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார் அப்படின்றதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஏதோ இருக்குது, ஏதோ சம்திங் இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிகாஸ் ஹீ இஸ் ஆர் டீச்சர். நம்மளுடைய குரு, நம்மளோட டீச்சர் அவர் தான். அவர் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர், நம்மளோட டீச்சர். ஸோ நம்ம எல்லோரும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம். அவர் இப்போ நம்ம மத்தியில் வந்து வி மே பி இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இதை நீங்கள் ஒரு வேளை ட்ராவலில் கேட்டுட்ருக்கலாம், நீங்கள் ஏதோ காரில் போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ட்ராவலில் கூட நீங்கள் இந்த வார்த்தையை ஒரு வேளை கேட்டுட்ருக்கலாம், அல்லது வீட்டில் கேட்டுட்ருக்கலாம், அல்லது பைக்கில், பஸ்ஸில், எங்கே வேணால் கேட்டுட்ருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற அதே ஆவியானவர் தான் இப்போ பேசிகிட்ருக்கிற இந்த இடத்துலையும் இருக்கிறார். ஸோ ஹீ இஸ் தேர். அவர் வந்து என்ன சொல்கிறது, இங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். அவரோட சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி அப்படி தான். அவரால் எங்கேயும் இருக்க முடியும், நம்ம வந்து ஒரு பிளேஸ்லாம் ஒன் டைம் இருப்போம். ஆனால் அவர் காட், அவரால் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அவர் இருந்து இங்கேயும் அங்கேயும் ஏன் இருக்கிறார் அப்படின்னா, ஹீ இஸ் டீச்சிங் அஸ். அவர் நமக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். ஹீ இஸ் அ டீச்சர். அவரை மாதிரி ஒரு பேஷண்ட்டான அன்பான நல்ல டீச்சர் இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நான் ஒரு இது பார்த்தேன். இன்றைக்கி இந்த டேட்டில் இதை நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டில் சோசன் சீசன் 4 ஒரு பர்டிகுலர் எபிசோட் பார்த்தேன். அதில் ஒரு சீனில் வந்து அந்த ராஜஸ்திரியோட மகள் வந்து அவங்க வந்து என்ன யோவானுடைய தலை, ஆமாம், ஜான் த பேப்டிஸ்டுடைய தலையை கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு இருக்கார். அவர் ஸ்ட்ரிக்டாக அவங்கள பக்காவாக ட்ரெயின் பண்ணுறாரு. அவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க பர்ஃபெக்டாக அந்த டான்ஸ் ஆடி அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி அப்புறம் ராஜாவோட ஃபேவர் வாங்கி உனக்கு வந்து என்னவா வேணும்னா அவங்க வந்து வேறு ஏதாவது கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஜான் த பேப்டிஸ்டினுடைய தலையை கேட்டிருப்பாங்க. அவருடைய தலை என்ன சிறைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிற இன்சிடெண்ட்டாக இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, அதில் பார்க்கும்போது அவங்களோட குரு அவங்களுக்கு அந்த டான்ஸை கற்றுக் கொடுக்குற அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அவர் சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க, ஒபீடியண்ட்டாக கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் வந்து ஆவியானவர் என்ன பண்ண ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோன்னு தெரியல, ஆனால் அவர் நம்மக்கிட்ட பேஷண்ட்டாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாருல. ஸோ நம்ம எல்லாரையும் காட் ஏதோ ஒரு விதத்தில் ஹீ இஸ் அ கவுன்சிலர். நமக்கு தேவையான ஆலோசனை, எப்படி பண்ணணும், நமக்கு தேவையான ஞானம் எல்லாத்தையும் அவர் நமக்கு ஒரு பக்கம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதே ஆவியானவர் தான் நம்ம மத்தியில் இந்த வசனத்துடைய ரெவலேஷனும் நம்மக்கிட்ட அவர் இப்போது என்ன பண்ண போகிறார், கற்றுக் கொடுக்க போகிறாரு. அவர்கிட்ட கற்றுக் கொடுக்க அவர்கிட்ட இந்த விஷயத்தை கற்றுக்க எத்தனை பேர் இருந்து ரெடி? If you are ready, you can put a comment that I am ready.
ஓகே, ரைட். ஸோ சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அதே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம் சில நேரத்தில். என்ன சொல் சாத்தான் நம்ம காலின் கீழே அவனை என்ன பண்ணணும், நசுக்க முடியுன்றது நம்ம வந்து மறந்துட்டு நம்ம பிரச்சனையில் விஷயம் நம்மளுடைய அத்தாரிட்டி நம்ம என்ன மறந்துடுறோம் அப்படின்றது தான் எத்தனையோ நேரங்களில் தவிர்க்க முடியாத உண்மையாக இப்போ வரைக்கும் இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. ஸோ என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை ஸ்திரீயின் வித்து என்ன சர்ப்பத்தின் தலை நசுக்கி போட்டுது. ஸோ நம்ம ஒரு மாம்சமாக இருக்கலாம், நம்ம ஒரு ஸ்திரீயின் வித்தாக இருக்கலாம் ஆனால் நமக்கு சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறதுக்கான அத்தாரிட்டி அண்ட் பவர் வந்து யார் மூலமாக, ஜீசஸ் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஜீசஸ் தான் அந்த ப்ராஃபஸியை இது பண்ணதே ஜீசஸ் தான். உண்மையிலே என்ன சன் ஆஃப் மேன் பிகேம், அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டிங்ஸ் இருக்கும், என்ன இருக்கும், சன் ஆஃப் காட் பிகேம் த சன் ஆஃப் மேன் டு மேக் த சன் ஆஃப் மேன் பிகம் த சன் ஆஃப் காட்ஸ். அதாவது நம்மளுடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து என்னவா மனுஷகுமாரனது மாறினார். ஏன்னா நம்மள மாதிரி இருக்க மனுஷகுமாரர்களை தேவகுமாரர்களாக ஆக்கும்படியா. ஸோ நம்ம எல்லாருமே எப்படி இருக்கும், தேவகுமாரர்களாக இருக்கும், அதே நேரத்தில் மனுஷகுமாரர்களாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபஸி ஜீசஸ் மூலமாக என்ன ஃபுல்ஃபில் ஆகுது. அதான் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே புரியணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து இதில் மொத்தத்தில் வந்து உங்களுக்குன்னு எத்தனா ஒரு டேக்அவே, எத்தனா ஒரு பாயிண்ட் அடிக்கும், ஒரு விஷயம் ஹிட் ஆகும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஸோ ரைட். ஸோ அந்த ப்ராஃபஸி யார், ஜீசஸ் மூலமாக வந்து ரிவீல் ஆகுது. ஸோ அப்படி அந்த ஜீசஸ் வந்து நமக்குள்ளே வரும்போது, அவரே நமக்குள்ளே வரும்போது அதே பவர் அண்ட் அத்தாரிட்டி நம்ம பலத்தில் பண்ணத்துக்கு ட்ரை பண்ணுறதை விட நமக்குள்ளே ஜீசஸ், அதனால தான் பால் சொல்கிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாசமார், கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஐம் நோ லாங்கர், இட் இஸ் நோ லாங்கர் ஐ, பட் இட் இஸ் கிரைஸ்ட் ஹூ லிவ்ஸ் இன் மீ. ஸோ அந்த கிரைஸ்ட் நமக்குள்ளே வரும்போது சகல அத்தாரிட்டிஸும் நமக்கு இருக்கும். நம்ம வந்து அப்போ வந்து இங்கே இருக்க மாட்டோம், வி வில் பி த ஹெவன்லீஸ் அப்படின்னு. நம்ம அந்த ஒரு என்ன ஹெவன்லீஸில் கர்த்தருடைய த்ரோனில் நம்ம போகிறோம். அந்த இங்கே தான் இருப்போம், நம்ம பாடி ஃபிசிக்கலாக இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து அங்கே இருப்போம். ஸோ அந்த அத்தாரிட்டியில் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது, அந்த அத்தாரிட்டியில் நம்ம சில விஷயத்தை மூவ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பவர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் லாயர், அவங்க வந்து ஜட்ஜோட கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த லாயர் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம போய் டேரெக்டாக ஜட்ஜை பார்க்குறது கஷ்டமாக இருக்கலாம் சம்டைம்ஸ். அந்த லாயர், அந்த கோர்ட்ஸில் இருக்கிற அந்த லாயர் மூலமாக ஏதோ ஒரு பெட்டிஷன், ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போகும்போது அது ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சராசரி மனிதர்களாக இருப்போம். ஒரு வேளை இப்போ வந்துருக்கு, ஆனால் கத்தட்ட சில பெட்டிஷன்ஸ், கத்தட்ட சில விண்ணப்பங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கோர்ட்ஸில் போய் அதன் மூலமாக போகிறது தான் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக போகும். ஸோ அப்படி நம்மளை அந்த கோர்ட்ஸில் உட்கார வைப்பாராம். ஸோ நம்ம என்ன ஹெவன்லீஸில் நமக்கு ஒரு பிளேஸை கொடுத்தா, நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வசனத்தின்படி தான் பேஸ்டாக தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ இப்படி காட் நமக்கு எல்லா வித சகல அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, சகல பவர்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் வந்து ஆப்ரேட் பண்ணுறபடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரத்தில் நம்மளோட மாம்சத்தில் எல்லா விஷயத்தையும், கர்த்தருடைய விஷயத்தை நம்ம மாம்சத்தில் ட்ரை பண்ணுறது தான். எத்தனையோ பேர் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டே கூட மிஸ் ஆகி போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேபி நம்மளோட மாம்சத்தில் ட்ரை பண்ணோன்னா செம்மடி வாங்க வாய்ப்பு இருக்குது. நல்லா மரணடி வாங்கியிருக்கு சில விஷயத்துலலாம். ஸோ ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் என்ன சொல்லுது ஆனால் அந்த இடத்துல தான் வந்து என்ன நடக்கும், செல்ஃப் டினையல் நடக்கும். அங்கே தான் நம்மளோட சுயம் வந்து சாகும். ஆண்டவரே என்னால் முடியல, ஆனால் உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும், அதை நான் நம்புறேன்னு சொல்லும்போது அவருடைய கிருபை நம்மளை கொஞ்சம் தாழ்த்திக்கும் போது அவருடைய கிருபை வந்து பேக்கப் பண்ணி நம்மளால் முடியாததை கூட நம்மளை இது செய்ய வைக்கும். அப்படி செய்ய வச்சு கர்த்தர் வந்து அல்டிமேட்டாக இந்த பூமியில் நம்ம வந்து வாழும் போதே சரி, காட் நம்மளை வந்து என்னவா ஓவர் கம்மர்ஸாக மாற்றணும்னு ஆசைப்படும். ஜெயாலிகள் அப்படின்ற வேர்ட் சார், அந்த ஓவர் கம்மர்ஸாக மாற்றுற அந்த ப்ராசஸில் அப்படி நம்ம இது பண்ணணும்னா அதுக்கு நம்ம காலின் கீழே என்ன பண்ணணும், நம்ம சாத்தானை நசுக்கி போடுறவர்களாக இருக்கும். இந்த வசனத்தில் சொல்லி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராங்க. இந்த விஷயத்த அப்போனா வந்து என்ன அர்த்தம், தேவன் தான் பண்ண போகிறாரு. ஆனால் உங்கள் கால் அது என்னது, சரி அவர் பண்ணாலும் அவர் காலில் தான் நசுக்கணும். அது ஏன் தேவன் உங்கள் காலின் கீழ்,
அப்போது இந்த விஷயத்தை தேவன் தான் செய்ய போகிறாரு. ஆனால் தேவனே செய்ய மாட்டார். தேவன் உங்கள் மூலமாக தான் செய்ய போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை நிச்சயமாக கர்த்தர் தான் மாற்ற போகிறாரு. ஆனால் கர்த்தர் மாற்ற மாட்டார், உங்கள் மூலமாக தான் அவர் மாற்றுவார். நான் சொல்கிறது புரியும்னு உங்களுக்கு நிச்சயமாக நம்புகிறேன். அதாவது நம்ம சில விஷயம் கர்த்தர் எனக்கு இந்த அற்புதம் செய்யணும், இந்த விஷயத்தை செய்யணும், அதுக்கு சாத்தான் ஒரு தடையாக நின்றுட்டு இருக்கலாம். ஒரு சில பிரேக் த்ரூ வராமல் அவன் நின்றுட்டு இருக்கலாம். அவனை போட்டு நசுக்கும்படியாக நீங்கள் ஒரு நாள் காத்துட்டு இருக்கலாம். கர்த்தர் அதை செய்வார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமாம், கர்த்தர் தான் செய்ய போகிறாரு. ஆனால் கர்த்தர் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, உங்கள் மூலமாக தான் செய்ய போகிறாரு. அதான் இந்த வசனம் சொல்கிறது, சமாதானத்துக்கு சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் காலின் கீழே தான் அவர் நசுக்கி போடுவார். நீங்கள் பயங்கர பலவீனனாக இருக்கலாம், ஆனால் அவர் இதை உங்கள் மூலமாக செய்வார். அப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் கொடுக்குற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். பீஸ் தட் சர்பாசஸ் ஆல் தி அண்டர்ஸ்டாண்டிங். சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னொரு போன வாரம் வார்த்தை கேட்போம். காட்ஸ் கிங்டமில் இருக்கிற 3 விஷயத்தில் ஒன்று முக்கியம். 3 விஷயத்தில் வந்து சமாதானம். அப்போது கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து வரும்போது சீக்கிரமாக சாத்தானே நம்ம காலின் கீழே நம்ம அப்போது கர்த்தருடைய ராஜ்யம் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம லைஃப் முதல்ல போக, நம்மளுடைய டெசிஷன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, என்னுடைய டெசிஷன்ஸ் எல்லாவற்றையும் முற்றிலுமாக நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு, நான் என் இஷ்டத்துக்கு வாழலை, உங்கள் இஷ்டத்துக்கு வாழறேன், நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பு கொடுத்தல் நடக்கும்போது, அப்போ தேவராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மளை அப்படியே டேக் ஓவர் பண்ணுறாரு. அவர் நம்மளை டேக் ஓவர் பண்ணும்போது அப்போது நம்மளுடைய கால், நம்ம ஒரு பயங்கர பலவீனனாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் வரும்போது ஆவியானவருடைய அவருடைய பயங்கர எனார்மஸான பவர் நமக்குள்ளது வரும்போது நம்மளால் ஒன்றுமே முடியாதுன்ற மாதிரி ஒன்றுமே இருக்காது. அப்படியாப்பட்ட அந்த லெவலுக்கு கர்த்தர் நம்மளை அடுத்த ஒரு அப்கிரேடுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்போது சாத்தானே, அதனால தான். ஸோ இது வந்து ஏன் இந்த இடத்துல சீக்கிரமாக என்ற வேர்டு யூஸ் பண்ண, இப்போவேன்னு சொல்லலை, என்ன சொல்ல சீக்கிரமாக அப்போனா இட் இஸ் எ ப்ராசஸ். இது வந்து டக்குன்னு நடக்க முடியும், ஆனால் நம்ம அந்தளவுக்கு நம்மளுடைய ஒப்பு கொடுத்தல், நம்மளுடைய தாழ்மை, நம்மளுடைய செல்ஃப் டினையல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது நடக்கும். இந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் போக ரெடின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த நேரத்தில் ஐ ஆம் ரெடி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு கமெண்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, உங்கள் ஹார்ட்லேயாவது ஆண்டவரே நான் ரொம்ப இவனோட போராடி இருந்தது போதும், இவன் ஒரு பக்கம் என்னோடய ஃபினான்ஸோட பயங்கரமாக கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறான், ஃபேமிலியில் கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறான், என் வாழ்க்கையில் கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன், ஊழியத்தில் கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறான், என்னை சுற்றி எதனா டார்கெட் பண்ணி எதனா ஒன்று என்னோட போராடினது போதும் ஆண்டவரே, என் பலத்தில் நான் இவங்க கூட சண்டை போடல, நீங்கள் எனக்கு உங்கள் சமாதானத்தை தாங்க, உங்கள் ராஜ்யம் எனக்குள்ளே வரட்டும், நீங்கள் சீக்கிரமாக என் காலின் கீழே இவனை நீங்கள் நசுக்கி போடுங்க ஆண்டவரே, இவனோட அத்தாரிட்டியை, இவனுடைய ஆட்டத்தை என் வாழ்க்கையில் இவன் ஒரு இதுவும் பண்ணாதபடி நீங்கள் எனக்கு தேவையான பலனை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து தைரியமாக, அவரை பார்த்து போல்டாக எத்தனை பேர் கேட்க முடியும்? அப்படி ஒரு வேளை கேட்டிங்கன்னா அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை பலவீனர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் உண்மையிலே கர்த்தாவே தேவன் உங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பயங்கரமான பலவான்களாம். வி ஆர் லைக் ஸ்பிரிச்சுவல் ஜயன்ஸ் இன் யூ வித் யூ. உங்கள் வார்த்தையோடு எப்படி தாவீது சாதாரண ஒரே ஒரு கல்லை வச்சு அவ்வளோ பெரிய கோலியாத்தை அடித்தாரோ, அதுபோல் உம்முடைய வார்த்தையாக இந்த கல்லை வச்சு எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோலியாத்தை இந்த நேரத்தில் முற்றிலுமாக அடித்து வீழ்த்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்றதை நம்பி, அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு உங்களை நோக்கி பார்க்குறோம். உங்கள் ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும். தேவன் எங்கள் கால்களின் கீழ் எல்லா சத்ருவின் வல்லமைகளும் எங்கள் கால்களின் கீழ் நீ சாத்தனை நசுக்கி போட போவதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீங்களே எங்களை நடத்துங்க, உங்கள் அத்தாரிட்டியை எங்களுக்கு தாங்க, இப்பொழுதே தாங்க, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களுக்கு தாங்க. உம்மிடம் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும். தேவையான விசுவாசத்தின் தைரியத்தையும் நீங்களே தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.